அவ்வளவு மேன்மையான மகிமையான ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அவர் பெரியவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஞானத்துக்கு ஞானம், வளர்த்துக்கு வளர்த்த தேவ கிருபை, மனுஷ தயவு எல்லாம் ஆண்டவருக்குள்ளே வந்தது. அதைத்தான் வேதம் அப்படி சொல்லுகிறது. விருத்தி அடைந்த ஒரு தெய்வம் நம்ம ஆண்டவர். பெரியவராக இருப்பார். பிறப்பதற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவர் பெரியவராக இருப்பார். உங்க பிரச்சனை, உங்க போராட்டம் எல்லாம் பெருசே கிடையாது. அவர் தான் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. வசனத்தை கேட்கிற கூட்டம் வசனத்திலே வாழும். அது கீழே விழாது, அது குற்றம் கண்டுபிடிக்காது. வசனத்தை கேட்கிற கூட்டம், இயேசு பின்னாடி என்ன வசனம் பேசுவார், என்ன வசனம் பேசுவார், அப்படி வந்த ஒரு கூட்டம். அவங்களுக்கு தான் ஒரு படகை நிறுத்தி நல்ல பிரசங்கிக்கிறார். ஜனங்களுக்கு தன் வார்த்தைகளை எடுத்துரைக்கிறார். இரண்டாவதாக எல்லாருடைய கண்களும் இயேசு மேலேயே நோக்கமாயிருந்தது. இயேசு மேலேயே நோக்கமாயிருந்தது. அதனால அவர் சொல்றாரு, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவர் பெரியவராய் இருப்பார். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் பெரியவராய் இருப்பார். வேதம் சொல்லுகிறது அவர் பெரியவராயிருப்பார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக தேவன் தூதன் வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவர் யாரு? அவர் பெரியவராயிருப்பார். கைகளை தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவர் பெரியவர். சொல்லுங்க, அவர் பெரியவர். இயேசு பெரியவர். ஆமென். இரண்டாவதாக உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். அதனாலதான் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக தாவீதினுடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பெரியவர். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரு? பெரியவர். அல்லேலூயா. அவரால் முடியாத ஒன்றும் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த ஜூலை மாதத்தில் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, இது நடக்குமா நடக்காதா? திருமணத்தை நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா? வீடை கட்டுவேனா கட்டுவேனா? பயப்படாதீங்க. அவர் பெரியவராக இருப்பா. நான் ரட்சிக்கப்படுவேனா? நான் சுகமா வாழ்வேனா? நான் நன்மையா இருப்பானா? வேதம் சொல்லுகிறது அவர் பெரியவராக இருப்பாரா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது லூக்கா 1:50 சொல்லுகிறது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறையும் உள்ளதா. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் உங்க லைஃப்ல மாட்டும் இல்ல, தலைமுறையா இருக்குதா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க எழுதுகிறார்கள், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறையா இருக்குதா. அதனாலதான் அதே லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது லூக்கா 1:33, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவர் ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது, எண்டே கிடையாது. என் ஆண்டவருக்கு எண்டே கிடையாது. ஆமென். இவ்வளவு தூரம் தாங்க அவர் வருவாரு, இவ்வளவுதாங்க அவரால் பேச முடியும். அவர்கிட்டலாம் இவர் பேச முடியாது கிடையாது. இந்த வாய்கில உலகத்தை உண்டாக்கினவரே நம்ம ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அவருடைய ராஜ்யம் அவருக்கு பயந்தவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பயத்தோடு வந்திருக்கிறீங்களா? வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? ஐயோ, இது முடிஞ்சிருமா? 4 வருஷம் தான் என்னை வேலைக்கு வைப்பானுங்க, 40 வயசு 50 வயசுல என்னை தூக்கி தூர போட்டு பயப்படுறீங்களா? ஐயா, உன் ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. கை தட்டுக்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருத்தவங்களை தூக்கி போட்டால் இன்னொரு பார்வனர் ஏற்பாடு பண்ணி வைத்திருப்பார்.
யோசேப்பை தூக்கி குழியில முடிச்சானுங்க. கர்த்தர் பார்த்தா, நீ இங்க தாண்டா அவனை முடிக்கிற, நான் அவனை கொண்டே உங்களை போஷிக்க வைப்பேன்னு சொல்லி அங்க யோசேப்பை எல்லார் மத்தியில உயர்த்தினா. கை தட்டுங்க பார்க்கலாம். அவர் பெரியவர், அவர் பெரியவர். அண்ணன் தம்பிங்களாம் பிளான் பண்ணானுங்க. இவனை ரொம்ப அப்பா நேசிக்கிறாங்க, இவனை கதையை முடிச்சா சரியாகிரு நினைச்சாங்க. ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருந்தா, ஏன்னா அவர் பெரியவர். ஆமென். உங்களை என்னையும் குறித்த கர்த்தர் வச்சிருக்க திட்டம் ரொம்ப பெருசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் என்றால் நாம் ஐயா, நமக்கு மகிமையாக இருப்பா. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு வெளிச்சமா இருப்பார். புறஜாதி ஜனம் பார்க்கும், அவங்க கிறிஸ்தவங்கப்பா, பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, ரோட்ல சண்டை போட மாட்டாங்க, சொத்துக்கு அடிச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் நினைச்சு வருவான் கர்த்தர்கிட்ட. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு மகிமையா இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு மகிமையா இருப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருக்கு பிள்ளைகளாகும்படி நம்ம பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நன்றி சொல்லுங்க. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, லூக்கா 2:52 சொல்லுகிறது இயேசுவை பற்றி. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் எப்படி இருந்தாரா? அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். எவ்வளவு மேன்மையான மகிமையான ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அவர் பெரியவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஞானத்துக்கு ஞானம், வளர்த்திக்கு வளர்த்த, தேவ கிருபை, மனுஷ தயவு எல்லாம் ஆண்டவருக்குள்ளே வந்தது. அதைத்தான் வேதம் அப்படி சொல்லுகிறது. விருத்தி அடைந்த ஒரு தெய்வம் நம் ஆண்டவர். பெரியவராக இருப்பார். பிறப்பதற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவர் பெரியவராக இருப்பார். உங்க பிரச்சனை, உங்க போராட்டம் எல்லாம் பெருசே கிடையாது, அவர் தான் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினால நம்ம அப்படி பார்க்கும்போது அவர் எப்படி செயல்பட்டார், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தியானிச்சோம். அவர் எப்படி செயல்பட்டார் என்று சொல்லி பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 4:22. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் ஆமென் சொல்லுங்க. அவர் வாயில கிருபையுள்ள வார்த்தை வந்தது, அழகான வார்த்தை வந்தது, நல்ல வார்த்தை வந்தது, உண்மையான வார்த்தை வந்துகிறது. அவர் பேசுகிறது ஜனங்களெல்லாம் அப்படி கவனிச்சாங்களாம். அவர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
பேசுகிற வார்த்தையை கவனித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா கிருபையுள்ள வார்த்தை. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடந்த திங்கட்கிழமை வியாபாரி கூட்டம் முடிஞ்சு சகோதரர்களாய் ஒரு 3 பேர் நாங்கள் அமர்ந்திருந்தோம். பிரதர் இம்மானுவேல், ராதா பிரதர், இன்னொரு சஜித், 3 பேர் உட்கார்ந்து ஆண்டவரை பற்றி பேசும்போது எங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கலை. எங்களுக்கு வீட்டில் ஒரு மனைவி இருக்கான்னு எங்களுக்கு ஞாபகம் இல்லை. என்ன கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வேத வசனத்தினுடைய நிறைய வெளிப்பாடுகள் அந்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தால் ஒருவரோடு நாங்கள் அப்படி பேசிக்கொண்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8:45 அமர்ந்திருப்போம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10:15 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மேல இருந்திருக்கும். அந்த நேரம் அந்த வார்த்தைகள், ஆவியானவர் நமக்கு பேசின அந்த வார்த்தைகள், அதுதான் கிருபை பொருந்தின வார்த்தைகள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமே. அப்ப ஒருத்தர் அதுல அண்ணே டைம் ஆச்சு போன்னு சொல்லும் போது ஐயோ இவர் இருந்திர மாட்டாரா நானே நினைச்சேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திர மாட்டாரா? ஏன்னா ஆவியானவருடைய ஆளுகை அப்படி இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் வேத ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். சாமுவேல் புஸ்தகம், சகரியா புஸ்தகம், நிறைய புஸ்தகத்தை நாங்கள் மாறி மாறி இந்த வசனத்தில் இப்படி போடப்பட்டிருக்கு, இப்படி போடப்பட்டிருக்கு என்று சொல்லி நாங்கள் அதை தியானித்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நேரம் இனி எப்போ கிடைக்குமோ நமக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை வந்ததா. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் அவர் அப்படி கவனிக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் அவர் அப்படி செயல்பட்டார். வாயிலிருந்து கிருபை வார்த்தை. ஜனங்கள், வருகிற ஜனங்கள், விடுதலை இல்லாத ஜனங்களுக்கு விடுதலை, ஆறுதல் இல்லாத ஜனங்களுக்கு ஆறுதல், துயரப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதலை தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வேத வசனத்தின்படி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆண்டவருடைய வாயிலிருந்து அப்படியே ஜனங்களுக்கு தேவையான வார்த்தை கடந்து போனது. கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க அப்படி எதிர்பார்த்து நிற்கிறீங்களா? உங்களுக்கு இங்கிருந்து அந்த வார்த்தை கடந்து வரும். ரிசீவ் பண்ணிடுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் பேசலை, நான் மாம்சிகத்தில் என்ன 10 நிமிஷம் என்னால் நிற்க முடியாது. எங்கே உட்கார, எங்கே சேருன்னு தேடுவேன். இப்போ நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த கிருபையுள்ள வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவருடைய கண் அப்படியே பார்த்தாங்க. எல்லாரும் அந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். 2வதாக அந்த ஜனங்களுக்குள்ள எப்படி அவர் செயல்பட்டார் என்று சொல்லி பார்த்தா, அதே லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, லூக்கா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கும் போது, வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிரைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. யார் மேல் நோக்கமா இருந்துச்சு? வால் கிளாக் மேல் நோக்கமா இருந்தது. இயேசு மேல நோக்கமா இருந்து. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பேச போகிறா, என்ன சொல்ல போகிறா? இவர் டிஃபரெண்டா பேசுறாரு. இதுவரைக்கும் வந்தவங்க அப்படி இல்லையே. இவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவர் எல்லாருடைய கண்களும் அப்படியே ஸ்ட்ரைட் அட்டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கு. அங்கங்க மொபைலை பார்க்கறது, அங்கங்க ஆளை பார்க்கறதுலாம் இல்ல. எல்லாருடைய கண்கள் எங்க இருந்துச்சு? இயேசு மேல இருந்துச்சு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க கண்கள் யார் மேல இருக்கிறது? பிரசங்கத்துக்கு போனா உங்க கண்ணு யார் மேல இருக்குது? ஹல்லேலூயா. வார்த்தை மேல இருக்கணும். இயேசு மேல இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கணும். அவர் மேல கண் இருக்கணும். ஜனங்களுடைய கண்கள் என்ன பண்ணிச்சான்? அவர் மேல் நோக்கமா இருந்தது. எதற்காக? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 11:29 வாசிக்கும் போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு மேலதான் தாகம் இருக்கணும். அல்லேலூயா. ஏன் அவர் மேல தாகமா இருந்துச்சுன்னா, அவர் என்ன பேச போகிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ எதுக்கு நோக்கமா இருந்துச்சு? ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ள நோக்கமா இருந்தது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க கண்ணெல்லாம் அவர் மேல நோக்கமா இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கலாத்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கலாத்தியர் 1:12 வாசிக்கும் போது,
நான் அதை ஒரு மனுஷரால் பெற்றதும் இல்லை, மனுஷரால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. நான் இவரை ஃபாலோ பண்ணல, எரேமியாவை ஃபாலோ பண்ணல, நெகேமியாவை ஃபாலோ பண்ணல, தானியேலை ஃபாலோ பண்ணல, ஆபிரகாமை ஃபாலோ பண்ணல, ஜீசஸ் கிறிஸ்துவை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆமென். அதனால தான் கண்ணு நோக்கமா இருக்கு. என்ன சொல்ல வராரு இந்த பிரசங்கியார், என்ன சொல்ல வராரு? இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச போகிறார்? இந்த அமாவாசை நாள்ல கர்த்தர் என்னிடத்துல என்ன பேச போகிறார்? உங்க கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? இயேசுவே நோக்கி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதைத்தான் லூக்கால சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை பாருங்க. 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதி இருக்கிறதை இடத்தை அவர் கண்டார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமா, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடனை செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், சொல்லுங்க. இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுவா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நல்லவராக இருக்கிறார், மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. குருடரின் கண்களை திறக்கிறவர், நொறுங்குண்ட இருதயத்தை சுகமாக்குகிறவர், காயங்கட்டுகிறவர். அதான் அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமென். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று அவருடைய அவர் சொல்ல சொல்ல ஜனங்களுடைய கண்கள்லாம் அவர் மேல் நோக்கமாயிருந்ததாம். எப்போ உங்க கண்ணு கர்த்தர் மேலேயே இருக்கோ, நீங்க ஒரு இடத்துல விழவே மாட்டீங்க. கைதட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் கண்ணு அவர் மேலே தாங்க, என் கண்கள் அதில் தான் நான் பதிவு வைப்பேன். ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பரதலுக்கு நேராக. ஒத்தாசை எங்கே தான் இருக்குது சொல்லுங்க.
பரலோகத்தில் இருக்குது. ஆமென். வேலைக்காரரின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல எங்க கண்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி இருக்கிறது. என்ன வந்தாலும் எனக்கு அவர் தான் தரணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதைத்தான் நாங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எழுதின வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஜெபாலயத்தில் திறந்து வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏன்? அவர் பெரியவராயிருப்பார், பெரியவராயிருப்பார், அவர் பெரியவராயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ரெண்டாவது, எல்லாருடைய கண்களும் யார் மேல நோக்கமா இருந்தது? இயேசு கிறிஸ்து மேல இருந்தது. ஆமென். முதல்ல அவருடைய வார்த்தையை கேட்டாங்க, கிருபையுள்ள வார்த்தையை கேட்டாங்க, வார்த்தையை கேட்க வந்தாங்க. அதனாலதான் கடந்த நாள்ல கர்த்தர் என்கிட்ட பேசும்போது லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள். தேவ வசனத்தை கேட்கிற கூட்டம். நான் ஜோமன், ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிற கூட்டத்தை தாங்கப்பா, நான் குறைவுள்ளவன், என்கிட்ட ரொம்ப குறை இருக்கு ஆண்டவரே, என் குறையை என்கிட்ட பார்க்குறவங்க வேண்டாம் சாமின்னு சொன்னேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனத்தை கேட்கிற கூட்டம் வசனத்திலே வாழும். அது கீழே விழாது, அது குற்றம் கண்டுபிடிக்காது. வசனத்தை கேட்கிற கூட்டம். இயேசு பின்னாடி என்ன வசனம் பேசுவார், என்ன வசனம் பேசுவார், அப்படி வந்த ஒரு கூட்டம். அவங்களுக்கு தான் ஒரு படகை நிறுத்தி நல்லா பிரசங்கிக்கிறார், ஜனங்களுக்கு தன் வார்த்தைகளை எடுத்துரைக்கிறார். ரெண்டாவதாக எல்லாருடைய கண்களும் இயேசு மேலேயே நோக்கமாயிருந்தது, இயேசு மேலேயே நோக்கமாயிருந்தது. அதனால தான் அவர் சொல்றாரு, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, லூக்கா 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, 4:32 வாசிக்கும் போது, அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாயா தான் இருக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. கடினமா தான் இருக்கும். ஆமா, அப்பதான் நீ சரியா வர முடியும். நம்ம அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம் செஞ்சு அவனை சரி பண்ணி இனி பாவம் செய்யாதன்னு சொன்னார். நீ பாவம் பண்ணிக்கிட்டே இரு, நான் அவனை சுகமாக்கிட்டே இருப்பேன் சொன்னார். பாவம் செஞ்சு அவனை சுகமாக்கிட்டு என்ன பண்ணார்? 38 வருஷமா அவன் படுத்த படுக்கையாக இருந்தான். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அவனை எழுப்பி விட்டுட்டார். அப்போ ஒன்றுமே சொல்லலை, நீ பாவம் செஞ்ச, நீ துரோகி, ஏமாற்றுக்க, அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல. அவனை எழுப்பி விட்டுட்டு காலையில் ஜெபாலயத்துக்கு போகிறாரு. ஜெபாலயத்தில் முதல்ல யார் உட்காந்துருக்கா? சுகமாக்கப்பட்டவன் உட்காந்துருக்கிறான். அதனால தான் அவனை எழுப்பி விட்டுருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நீங்களும் எல்லாரும் சர்ச்சுக்கு போயிடணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு இங்கே சுகமாக்கிட்டு ஜெபாலயத்தில் போய் தேடுவார். ஐயா ஜெபம் நடத்த மாட்டாரான்னு கூட ஞாயிற்றுக்கிழமை அவங்கவுங்க சர்வீஸில் போய் என்ன பண்ணணும்? ஆண்டுடைய பிரசன்னத்தை உணரும். ஆமென். கர்த்தர் அவனை பார்த்தார். ஏப்பா, உன்னை சுகமாக்கிட்டேன், இனி உனக்கு கேடு வராமல் இருக்க, நீ இனிமே என்ன பண்ணாத? பாவம் பண்ணாத. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதிகாரமுடையவராய் போதித்தார். அதனால தான் அதிகாரமாக சொல்கிறேன். என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, ரொம்ப இதாக பேசுகிறீங்க, பொறுமையாக பேச வரமாட்டுதே. எனக்கு வரமாட்டேன், நான் என்ன பண்ணுறது? நானும் அதுக்காக ஜெபம் பண்ணுறேன். அழகாக பொறுமையாக, நல்ல மைக்கு, நல்ல பிஎஸ் சிஸ்டம், சும்மா அப்படி வச்சாலே சத்தம் கேட்குது. பொறுமையாக பேசுகிறேன்னா பொறுமையாக பேச முடியலையே, என்ன அறியாமலே இப்படி போகுது, நான் என்ன பண்ணுறது? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நான் என்ன வேணும்னா பண்ணுறேன், எனக்கு ஆசை இல்லையா? நீங்கள் சாந்தமாக இருப்பீர்கள். ஆசையாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியல. ஏன்? இந்த இடத்துல பேசுகிறவர் ஆவியானவர். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். சில காரியத்தை இதை செய்யாதேன்னு இங்கிருந்து தான் அவர் சொல்லுவார். ஆமென். நான் பக்கத்தில் சொன்னால் சட்டை பண்ண மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லும்போது கர்த்தர் பேசினார் என்று சொல்லும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதிகாரமுடையவராக இருந்ததா. இன்னும் பார்த்தீங்கன்னா அதே 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், லூக்கா 4:36. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். எப்படி கட்டளையிட்டாரு? ஓ பிசாசு, நான் சொன்னேன், போ பிசாசு ஓடும். ஐயோ இவங்ககிட்ட நம்ம வந்தாலே தலைவலி என்ன பண்ணோம்? அப்படியே சொன்னார் ஆண்டவர். மகனே கிறிஸ்டோபர், உனக்குள்ள இருக்கிற பிசாசு போகட்டுன்னு சொன்னார். அதிகாரம், பவர். அதனால தான் பைபிள் சொல்லுது பாருங்க, வல்லமையோடு பிரசங்கித்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால தான் சில நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது நம்மளை அறியாமே சொல்லுவோம். இங்கே சொல்லுவோம், அங்கே பக்கத்தில் இருக்கோம், தபால்னு திரும்பி பார்ப்பாங்க. ஏன்? அப்போ தான் உள்ளே இருக்கிறது வெளியே ஓடும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க.
ஹalleluya. ஆமா, அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று சொல்லி ஒருவரோடு என்ன பண்ணாங்களாம்? பேசிக்கொண்டாங்களாம். அதிகாரமா பேசினார் வசனத்தை. ஆண்டவர் அதிகாரமாய் பேசினார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க ஒவ்வொருவரும் அந்த அதிகாரமுள்ள வசனத்தை, பொறுமையா பேசுற வசனம் இருக்கு. எங்க பொறுமையா பேசினாரு? மகளே கவலைப்படாத, அது பொறுமை. சில இடத்துலலாம் ஆண்டவர் பொறுமையா பேச முடியாது. என்ன பண்ணுவாரு? ஆமா, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? யார? ஆமா, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரை. இதெல்லாம் எப்படி பொறுமையா சொல்ல முடியும்? ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையில கரெக்டா எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசி தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கூட பாருங்க, நம்ம பிள்ளைகிட்ட எப்பவும் ஒரே மாதிரியா இருப்போம். சொல்லுங்க, நான் ஒரே மாதிரி என் பிள்ளையை நடத்துவேன்னு சொல்றவங்க ஒருத்தர் கை வைத்துங்க பார்ப்போம். ஒரே மாதிரி என் பிள்ளையை நடத்துவேன் ஏன்னு சொல்லுங்க. இல்லை, நீ தவறு செய்யும் போது, நீங்கள் கடிந்து கொள்ளும் பொழுதுதான் அது தவறு என்று தெரியும். அப்போ கர்த்தருடைய வாயில அதிகாரமாய் புறப்பட்டு வந்தது. கர்த்தருடைய வார்த்தை அதிகாரமாய் புறப்பட்டு வந்தது. இது தவறு, இது சரி, இது பாவம், இது பாவம் இல்லை, இப்படி நீ செய்யக்கூடாது என்பது வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். அதனாலதான் ஆண்டவருடைய அங்கே முன்பாக சொல்லுகிறார், அவர் பெரியவராயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். நீதிமான், ஒரு நீதிமான் நீ பண்றது தவறு, நீ பண்ற பிரசங்கம் தப்பு, நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமான் கரெக்டா பிரசங்கிக்கிறவன் என்னை சொன்னால் நான் ஐ எம் அப்படியே சரண்டர். அதுக்கு என்ன ஆர்கியூமெண்டே கிடையாது. ஏன்னா வார்த்தை வார்த்தை ஜனங்கள் வார்த்தைகளை கேட்கும்படி வந்தார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தான் வார்த்தையை கேட்கறது இல்லையே, நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையே, நம்ம வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்லையே. வசனத்தை கேட்ட யாவர் மேலுதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, ஆராதிக்கிறவங்க மேல இறங்குவார், பாடுறவங்க மேல இறங்குவார். வசனத்தின் கேட்டவர் மேல இறங்கினாராம். பைபிள் சொல்லுது, வசனத்தை கேட்ட யாவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாராம். அப்பதான் அதுல ஒரு பூரண ரட்சிப்பு, பூரண விடுதலை, பிசாசை ஜெயிக்கக்கூடிய பட்டயம் அந்த வசனம் தான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருப்பார், எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பாரு, கேடகம், வசனம் என்னும் கேடயம், சத்தியம் என்னும் எல்லாத்தையும் நீங்க கையில பிடிச்சுக்கிடுங்க என்று சொல்லுவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவர் பெரியவர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவர் பெரியவர். ஆமென். இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. நான் அவருடைய கிருபையுள்ள வார்த்தையை விசுவாசிப்பேன், அவர் மேலே என் கண்ணை வைப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என் ஆண்டவரை ஆராதிப்பதை நான் விட மாட்டேன், என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை விட மாட்டேன், ஆண்டவருக்கு நான் முழுக்கு போட மாட்டேன், ஆண்டவரை ஆராதிப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதைத்தான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் எழுதி வைத்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். அவருடைய வாயில அதிகாரம் இருந்தது, பவர் இருந்தது. சொன்ன பிசாசு ஓடுது. வாயில சொல்றார், போ வெளியே என்றால் வெளியேறுகிறது, சுகமாக என்றால் சுகமாக்கப்படுகிறார்கள். படுத்தவனை சொல்றார் எழுந்திரு என்றால் அவன் எழுந்திருக்கிறான். 38 வருஷமா படுத்திருக்கிறார், அவன் எழுந்திருக்கிறான். பாடையில கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், பாடையை நிப்பாட்டுகிறார். பாடையில படுத்திருந்தவனை இயேசு தொடுகிறார், அவன் எழும்பி நிற்கிறான். ஐயா, 4 நாளாய் மரித்து கிடந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார் ஐயா. அங்கே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் ஐயா. இதை விட ஒரு பெரிய காரியம் யார் செய்ய முடியும்? உன்னதமானவருடைய குமாரன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை தலைகீழாய் இருக்கிற வாழ்க்கை அவர் நேராக்க முடியும். அதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் எப்படி வெளிப்படும்? இப்படிதான் வெளிப்படும். சொல்றாங்க, அவர் பெரியவராயிருப்பார், அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. அவருக்கு தாவீதினுடைய சிங்காசனத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில 33 ஆண்டு வாழ்ந்து மனிதனுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு மனிதனுக்காக உயிரோடு அவர் எழுந்து நிற்கிறார்.
இன்றைக்கு என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வேற யாரும் சொல்லல, உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மட்டும்தான் சொல்றாரு, நான் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறேன். ஆமே, எங்க போனாலும் அந்த நிழல் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். பெரியவர். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அவர் மேல இருக்கட்டும். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆத்துமாவுல விடுதலை. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். சொல்லுங்க. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கிறிஸ்தவரை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். உங்க பேரை சொல்லுங்க. கிறிஸ்தவரை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். சொல்லுங்க. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். சொல்லுங்க. பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் பார்வை யார் மேல இருக்கிறது? பார்க்கின்றேன். பார்வை எது மேல இருக்கிறது? சொத்துகள் மேல இருக்கிறதா? சொல்லு மேல இருக்குதா? வீடு மேல இருக்குதா? ஆசி மேல இருக்குதா? இயேசு மேல பா. இயேசுவை பா. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கிறிஸ்தவரை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை பார்க்கின்றேன். பெரியவரப்பா, பெரியவர். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்ல, உங்களை பார்க்கல, நான் அவரை பார்க்கிறேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை பார்க்குற வரைக்கும் இதெல்லாம் தானாவே பார்ப்பாங்க. ஆமேன் சொல்லுங்க. அவரை பார்த்துட்டு போனால் இவங்கெல்லாம் தானாவே பார்ப்பாங்க. ஆமேன். அவரை தான் நம்ம பார்க்கணும். அதான் கண்கள் எல்லாம் அவரை பார்த்து கொண்டு, கண்கள் அவர் மேல் நோக்கமாக. நான் அந்த வசனத்தை படித்தேன், எப்படி நோக்கமாக இருந்திருக்கும் பாருங்க. என்ன சொல்ல போறாரு, என்ன பேச போறாரு, என்ன செய்ய போறாரு, இப்போ என்ன புது வெளிப்பாடு சொல்ல போறாரு, கர்த்தர் எனக்கு ஏன்ட என்ன பேச போறாரு, அப்படியே காத்திருந்திருப்பாங்க ஜனங்க. ஆமென் சொல்லுங்க. மூணாவது, அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் வந்ததாம். அதிகாரம். இப்போ என்ன மிஸ்டேக், பிசாசு பிடிச்சிருக்குது. ஆண்டவர் சொல்றார், அதிகாரமாய் வல்லமையோடு பிரசங்கம் பண்ணினா. ஆண்டவர் மட்டும்தான் வல்லமையாய். அதே பேட்டர்னை தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். எல்லாம் அசுத்த ஆவில என்ன பண்ணிச்சிங்க, விலகி ஓடினது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பார்வை யார் மேல இருக்குது? உங்க எண்ணம் யார் மேல இருக்குது? உங்க திட்டம் யார் மேல இருக்குது? கிருபையுள்ள வார்த்தையை கவனிங்க. இயேசு பேசுறத பார்த்து மணிக்கணக்கா 3 நாளா சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்தாங்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 8:45 முடிச்சிருவாரா, 9 ஆக்கிடுவாரோ? அப்படிலாம் இல்லை, 3 நாளா சாப்பிடலையா. ஆமென். அல்லேலூயா. 3 days சும்மா இயேசு பின்னாடி போயிருக்காங்க பாருங்க. எவ்வளோ ஒரு தாகம். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேரோட உள்ளம் சொல்லுது, சரி 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 ஐயா, 3 பாயிண்ட் சொல்லிட்டீங்க, இன்னொரு பாயிண்ட் இருந்துட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தாகம் எது மேல? அவருடைய வாயின் வார்த்தைகள். 2வது, அவர் கண்கள் மேல் நோக்கமா. கண்ணே பார்க்கணும் பாருங்க. ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தார், யார்கிட்ட பேசினாலும் கண்ணை பார்த்து பேசுது. சில பேரோட கண்ணை ரொம்ப நேரம் நம்மளால பார்க்க முடியல. கண்களே பார்த்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? கீழே இருக்கவங்களா இப்போ நீங்கள் மேலேயே பார்த்துட்டு எப்படி இருக்கு?
நான் பார்க்கறது 2 கண்ணு தான், ஆனால் இங்கே 100 பேர்னா 100 200 கண்ணு என்ன பார்க்குது. 3வது அவருடைய வசனம் அதிகாரமாக இருந்துச்சு, பவராக இருந்துச்சு. அந்த வார்த்தையில் சுகம் இருந்தது. 100க்கு அதிபதி வீட்டில் சொல்றாரு, போ உன் வேலைக்காரன் சொஸ்தமாயிருக்கான். வார்த்தையை அனுப்பி கர்த்தர் சுகமாக்குகிறார். ஆமென். அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க வீட்டுக்குள்ள வர பாத்திரம் நல்ல, நான் குறைவுள்ள மனுஷன். உடனே அவர் சொல்றாரு, ஏப்பா இப்படி ஒரு விசுவாசமா? போயிட்டே இருக்கிறாங்கம்மா, வேலைக்காரன் சுகமாக இருக்கிறான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. குஷ்டரோகி வந்து ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் போடுகிறான். ஆண்டவரே இதை செய்ய உமக்கு சித்தம் உண்டுன்னு விசுவாசிக்கிறேன். ரைட்டு ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க ஆகும். ரைட்டு, எவ்வளவுதான் விசுவாசம். வார்த்தை என்ன சொல்ல போகிறார், எனக்கு எப்படி விடுதலை கொடுக்க போகிறார், நான் அவரே சார்ந்து வந்திருக்கிறேன், அவரே நம்பி வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த கிருபையுள்ள ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழாது, வெறுமையா திரும்பாது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கே கொடுக்கப்படுகிற வார்த்தை வெறுமையா திரும்பாது. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, அவர் பெரியவராயிருப்பார். சொல்லுங்க, என் பிரச்சனைக்கெல்லாம் காட்டிலும் இயேசு பெரியவர், என் வியாதியை காட்டிலும் இயேசு பெரியவர், என் போராட்டத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம்.